மக்களே, இன்று நாம் திருக்குறள் 554 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கொடுங்கோன்மை அதிகாரத்தின் 4ஆம் குறள். கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடி சூழாது செய்யும் அரசு. இந்த குறள் சொல்லுவது என்னவென்றால், அரசர் தனக்கு சொந்தமாக கிடைக்கும் சேவைகளை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தன் சொத்துக்கள் மற்றும் பங்குகளை ஒரே இடத்தில் சேர்க்க முயல்கிறார். அதனால் அரசு நிதி சேமிப்பில் மட்டுப்பட்டும் சிலர் சொந்த லாபத்திற்காக அதை பறிக்க முயல்கிறார்கள். இதனால் சமூகத்தின் மொத்த பங்களிப்பு குறைகிறது. ஆனால் உண்மையான தலைமை என்பது பொதுநலத்தை கருத்தில் கொண்டு எல்லோருக்கும் சமமாக வளங்களை பகிர்வதுதான். திருவள்ளுவர் எச்சரிக்கிறார், ஏனெனில் நீதி இல்லாத ஆட்சி மக்களின் களவாகும். இந்த குறள் முக்கியமானது, ஏனெனில் அது அரசின் பொறுப்பை தெளிவாக பெரிதும் குறிப்பிடுகிறது. இன்றைய வாழ்க்கையில் இக்கருத்து மிக துணை புரிகிறது. ஏனெனில் நம் நாடுகளில் சிலர் தனிப்பட்ட நலக்காக வளங்களை ஊழலாக பயன்படுத்துகின்றனர். அதனால் அரசியலில் நேர்மையும் பொறுப்பும் சேர்க்கப்பட வேண்டும். இந்த கருத்தை இன்றைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டால் சமூக நலமும் நீதிமிக்க அரசும் உருவாகும். அதனால் அனைவருக்கும் ஒன்றாக வளர்ச்சியடையும் நாடு அமையும். இதனால்தான் இந்த குறள் இவ்வளவு காலம் பண்டிதர்களும் அரசர்களும் மதித்து கூறியதுதான். இவ்வாறாக குறள் கூறுகிறது, கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடி சூழாது செய்யும் அரசு. அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.